பல விதங்கள் இருக்கு இல்லைங்களா? அதில ஒரு விதத்த நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் எப்படி தியானிச்சேன்னு சொன்னா, இந்த சமயத்தில அத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ரஹாம் ஐயா வந்து எங்க தங்கியிருந்தாங்கன்னா, ப அதாவது அவர் அங்கங்க சுத்தி சுத்தி வந்தது பிற்பாடு ஒரு இடத்துல கடைசி காலத்தில ஒரே இடத்துல தங்கியிருந்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெயர்செபால தங்கியிருந்தாங்க. சரிங்களா? அப்போ அத வசனத்தில எங்க பார்க்குறோன்னா, ஆதியாகமம் 22:19 பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெயர்செபால தான் அவர் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்ப அந்த பெயர்செபால இருந்த அப்ரகாம் ஐயா, அ சாராளமா இறந்த பிற்பாடு என்ன சொல்லுவாருன்னா, அவர் போய் தான் பார்த்திருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப சாராளமா எங்க இறந்தாங்கன்னா, கீரியத் அர்பா அப்படிங்கிற அந்த இடத்துல அங்க தான் இறந்தாங்கன்னா, அது எங்க இருக்குன்னா, ஹெப்ரோன் பக்கத்தில இருக்கு. அப்போ இந்த கீரியத் அர்பாவுக்கும், பெயர்செபாவுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்கு தெரியுங்களா? அ 56.7 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு.